பாண்டா வாடா போலாம். என்னடா நேற்று நான் சரி வாங்கி தந்தல, நீ வாங்கிட்டா போலாடுறா. தலை வலிக்குறா சாமி. போலாம் வாடா, கடை கூட தந்துட்டு போங்க. போலாடுறா. நானே பாத்துக்கிறேன். அப்படியா பாத்துனுக்கிறேன்டா, டெலிட் பண்ணிக்கிறேன்டா. ஆளுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிறாங்க. ஒத்து மீடியா போட்டா போதும், குரூப்ல தமா தமா தமான்னு போடுறாங்க. செல்லு ஏங்க இப்போ போய்க்குறா. அதான் ஒன்னு டெலிட். சரத்துக்கண்ணா, சரத்துக்கு எதிர்த்து பேசிக்கிறான்டா. சரத்துக்கண்ணா? சரத்து தான். என்ன சரத்தா? டேய் கோப்பேடு சரத்து கூத்தாடுறானே அவன் தான்டா. நன்றிடா. என்ன வீடியோ நினைக்கிறோமா? சின்ன ஹெல்ப் இல்லை, இது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக நினச்சிங்க. ஏன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கார்டு பாருங்க. இந்த பாப்பா வந்து வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் பிரெயின் ஃபீவர் வந்து 20 lakhs செலவு பண்ணாதான் ரவிசா சொல்லிட்டு சரக்கெல்லாம் வாங்கடா. ஸோ என்னால் சரக்கடி காசு மிச்சம் பண்ணி அந்த பாப்பா கொடுத்தாங்க. அந்த பாப்பா ஹெல்த் தானே யூஸ் ஆகலாம். அந்த பாப்பா ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீ வாட போலாம். டேய் உன்ன மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு அந்த பாப்பா நிலைமை என்னடா ஆகுது? டேய் அவங்க அப்பா அம்மா கடவுள் மேல பார்த்து போட்டு நம்ம கிட்ட கை நிக்கிறாங்க. 20 லட்சம் சாதாரணமான மானினால கட்ட முடியுமாடா? இவன் உலகிற 300-500 ரூபாய்க்கு அது பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்கடா. நீ சொன்னது கரெக்ட் தான்டா. நான் கொடுக்குற 300-500 ரூபாய்க்கு ஒன்னும் ஆபரேஷன் பண்ண முடியாதான். ஆனா நான் கொடுக்குற அந்த 300-500 ரூபாயில ஒரு மாத்திரை வாங்கி தர முடியல, அந்த பாப்பாக்கு ஒரு குளுக்கோஸ் வைக்க முடியல, அது போதுண்டா. இதே மாதிரி எல்லாரும் வீண் செலவு பண்ற பாக்கெட் பண்ணி மிச்சம் பண்ணி அந்த பாப்பா கொடுத்தாக்க அந்த பாப்பாக்கு ஆபரேஷனே பண்ணலாம்டா. இதே உங்க வீட்டால் உங்க சொந்த பந்தம் உங்க அக்கா தங்கச்சி இது மாதிரி எல்லாம் பேசுவாடா. ஆமாண்டா பாண்டியா, நீ சொல்றது கரெக்டு தான்டா. அந்த பாப்பாக்கு ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் நான் உனக்கு குடிக்க மாட்டேன்டா. அது நான் குடிக்கிற காசு மொத்தம் அந்த பாப்பாக்கு தான் நம்ம போட போறோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி, முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உதவி பண்ணுங்க.